உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். வார வாரம் உங்களை NBC செய்தி மடலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரம் பாவத்தை பற்றி நன்கு பல விஷயங்களை பைபிளின் துணை கொண்டு நாம் அறிந்து கொண்டோம். வாருங்கள், இந்த நாளிலும் கூட நமது கிறிஸ்தவ பிரியார் ஐயா டாக்டர் பீட்டர் சாலமன் அவர்களை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. கடந்த வாரம் பாவத்தை பற்றி ஒரு சிறப்பாக ஒரு சக்கப்போடு போட்டிங்க ஐயா. ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு பெற்றது. இந்த பாவம் அப்படின்னு இருக்கிற ஒரு சொல்லாடல் இருந்தாலும் கூட கர்மம் இது ஒரு தலைவிதியாக போச்சே அப்படின்ற ஒரு வார்த்தையும் இருக்கு ஐயா. இந்த கர்மத்தை பற்றி தான் என்னுடைய முதல் கேள்வியை கொஞ்சம் விளக்கி சொன்னால் நல்லாயிருக்கும். அதாவது சமஸ்கிருதத்தில் கர்மா கர்மா, அதை அப்படியே ஆங்கிலத்தில் கர்மான்னு எழுதலாம். அதுதான் தமிழில் கர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்தவர்களுக்கு கர்மம் செய்வதை நம்ம பார்க்குறோம். அதாவது கர்மம் என்ற சொல்லுக்குள்ள கரு என்ற ஒரு சொல்லும் ஓமம் என்ற ஒரு சொல்லும் இருக்கு. அதாவது கருப்பான தீய சக்திகளை ஓமமிட்டு விரட்டி விடுவது என்று ஒரு பொருள் இருக்கு. அடுத்தது இந்த கர்மம் என்ற அந்த சொல் மனிதனுக்கு கடவுள் அவன் தலையின் மீது அவன் பிறக்கும் போதே எழுதிவிட்ட ஒரு விதி என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இப்ப நம்ம வீட்டுக்கு வரக்கூடாத வந்து போனா கர்மம் முடிச்சு வந்து போனோம் அப்படின்னு சொல்றோம். மக்கள் மத்தியில இந்த கர்ம கொள்கையை யார் பேசுகிறார்கள்? இந்த கர்மம் என்ற இந்த தத்துவம் அல்லது இந்த வினை எங்கே இருந்து வந்தது என்று நீங்கள் பார்த்தால் இந்து மதத்திலும் ஜெயின மதத்திலும் புத்த மதத்திலும் இந்த கர்ம கொள்கை இருக்கிறது. கிறிஸ்தவத்திலும் இஸ்லாமிலும் கர்ம கொள்கைகள் இல்லை. புத்த மதத்திலும் இந்து மதத்திலும் ஜெயின மதத்திலும் அவங்களுக்கு தத்துவம் ஒன்று இருக்கிறது. இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம், இது ஒரு வாழ்க்கை, இது ஒரு பிறவி. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பிறவியில நாம் செய்த எல்லா வினைகளும் எல்லா பாவங்களும் பிழைகளும் பிரச்சனைகளும் அடுத்த பிறவி அப்படின்னு ஆங்கிலத்தில் நெக்ஸ்ட் லைஃப், அடுத்த பிறவியில நமக்கு வருகிறது என்பது தான் இந்த தத்துவம். இது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையே கிடையாது. It is not scientifically established, theologically proved, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது காலகாலமாக ஒரு தூசி போல நம்ம மேலே வந்து கொண்டிருக்கு. அடுத்த பிறவி என்பது வேற. இந்த அடுத்த பிறவியை நம்புகிறவர்கள் தான் கர்மா என்ற இந்த வினை கொள்கையை அவங்க நம்புறாங்க. அதாவது இந்த நிகழ்பிறவியில இப்போ நாம் வாழ்கிற இந்த பிறவியில நாம் நல்லது செய்தால் நாம் எதிர்காலத்தில் அடுத்த பிறவியில் தேவர்களாகவும் தேவதைகளாகவும் எல்லா ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் நாம் வாழ்வோம் என்ற ஒரு கற்பனையான தத்துவம் இருக்கிறது. இந்த பிறவியில் நாம் மோசமானவர்களாக குற்றவாளிகளாக தீய செயல்களை செய்வர்களாக இருந்தால் நாம் அடுத்த பிறவியில் அரக்கர்களாகவும் அரக்கிகளாகவும் மிருகங்களாகவும் பறவைகளாகவும் புல்லும் பூண்டுமாக பிறப்போம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஆகவே நல்லது செய்தால் தேவர் தேவதைகள், தீயது செய்தால் அரக்கர் அரக்கிகளைப் போல அடுத்த பிறவியிலே நாம் இருப்போம். ஆக அடுத்த பிறவியில இது நிகழ்கிறது என்ற அந்த கருத்து யாரால் சொல்லப்பட்டது, எங்கே இருந்து மூட்டை கட்டி இது இறக்கப்பட்டது என்பதை மனிதர்கள் கவனிப்பது கிடையாது. பொதுவா இந்த கர்ம வினை கொள்கை உள்ள நீங்க ஆராய்ச்சி பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஜாதி இருக்கு. ஜாதி இருக்கு. உயர்ந்த ஜாதிக்காரர்கள் கர்ம வினை கொள்கையை பற்றி அதிகம் கவலை கொள்வதில்லை. தீண்டாமையும் தாழ்ந்த குலத்தையும் சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் தலையின் மீது வைக்கிற கொள்கை இது. அதாவது நீ ஏழையாய் பிறந்ததுக்கு உன் கர்மம் காரணம், நீ நோயாளியா இருக்கிறதுக்கு உன் கர்மம் காரணம்,
நீ படிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு கர்மம் காரணம், உனக்கு எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு உன்னுடைய கர்மம் காரணம், உன்னுடைய முன்னோர்கள் காரணம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ எல்லா வசதியும் இருக்கிறவன், வெள்ளையா பிறந்தவன், எல்லா செல்வாக்காக இருக்கிறவன், எல்லா ஐஸ்வர்யம் உடையவன் என்ன சொல்றான், கர்ம கொள்கையின் கீழே கடவுள் எனக்கு இதெல்லாம் வச்சிருக்காரு. அப்போ இந்த கர்மா டீச்சிங்குள்ள ஐ சி காஸ்டிசம், ஐ சி அன்டச்சபிலிட்டி அண்ட் ஐ சி டோட்டல் ஃபூலிஷ்னஸ், ஒரு மதியீனத்தை நான் அங்கே பார்க்கிறேன். ஆகவே கர்மா என்ற இந்த கொள்கை காரணம் இல்லாமல் மத ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. இதை நிரூபிப்பதற்காக யாரும் முயற்சி எடுக்கிறதுக்கு கிடையாது. குறிப்பாக நம்முடைய நாட்டில் ஒரு கர்ம கொள்கை, அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு காலகாலமாக வச்சுட்டு இருக்கோம். அதாவது பிறந்த போதும் கர்ம கொள்கையை பற்றி பேசுகிறாங்க, திருமணத்திலும் பேசுகிறாங்க, சாவிலும் பேசுகிறாங்க, செத்தவனுடைய திதி என்ற அந்த நாள் வரும்போதும் பேசுகிறாங்க. இந்த கர்ம கொள்கையின் கீழே அந்த ஜாதி கட்டுப்பாடுகளும் அந்த ஐஸ்வர்யம், அதாவது நான் பணக்காரனாக இருக்கேன் நீ ஏழையாக இருக்க என்ற இந்த கருத்து அங்கே உருவாக்கம் செய்யப்படுகிறது. அதனால தான் வீட்டுக்குள்ளே இருக்க ஆள் அந்த வாசலில் அந்த கர்மம் பிடிச்சவன் வந்து போனான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஏழை வந்து போனான், அந்த தரித்திரன் வந்து போனான், அந்த நோயாளி வந்து போனான், அந்த கடங்காரன் வந்து போனான், அந்த தீண்டப்படாதவன் வந்து போனான், இதைத்தான் மறைமுகமாக அந்த கர்மம் முடிச்சவன் வந்து போனான் என்று சொல்றாங்க. பைபிளில் இதுக்கு இடமே கிடையாது. பைபிளில் இதுக்கு இடமே கிடையாது. அதாவது முழு பைபிளும் இப்பொழுது இருக்கிற பிறவியை மட்டும்தான் பேசுது. மறுபிறவி என்பது இப்பொழுது இருக்கிற இந்த பிறவியிலேயே அடைகிற ஒரு மாற்றம். அதாவது பிரசன்ட் லைஃப்ல நீங்க பியூரிஃபைடு லைஃபுக்கு வரீங்க, அதை தான் மறுபிறவின்னு இங்கே ஆண்டவர் சொல்றார். இதை வந்து born again அப்படின்னு சொல்றார். ஆனால் கர்ம கொள்கையின் வரும்போது அடுத்த பிறவி, லைஃப் ஆஃப்டர், அதாவது நெக்ஸ்ட் லைஃப், இதை குறிக்குது. அதனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பெரும் போதகர்கள், தத்துவ ஞானிகள், திருச்சபைகள், அவர்கள் மத்தியில் இதுக்கான ஒரு வேறுபாடு, ஒரு மெல்லிய இழையாக வித்தியாசப்படுவதை அவங்க கவனிக்கலை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, உயிரோடு இருக்கிற மனிதனை பார்த்து நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்றார். அப்போ உயிரோடு இருக்கிற மனிதன் மறுபடியும் தாயின் கர்ப்பத்துக்குள்ள போய் அவன் இரண்டாம் தரம் பிறக்க முடியுமா? முடியாது. அப்போ முடியாத ஒன்றை இயேசுநாதர் சொன்னாரா? இதே கேள்வியை நான் உங்களுக்கு எடுத்து வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் எழுதிய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனம். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்திலே இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றார். நியாயமான கேள்வி கேட்டான். அவன் ஒரு அறிவுள்ள மனிதன். இதே கேள்வியை நேயர்கள் கேட்கணும். சரி, இயேசு அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். இந்த 2 வசனத்துல நிக்கதேம் என்ன கேட்கிறாரு, ஒரு மனிதன் முதிர் வயதாய் இருக்கும்போது 40-50 வயசுல மறுபடியும் தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் ரெண்டாம் தரம் பிறப்பானா? மறுபடியும் அவனால் பிறக்க வழி இருக்கிறதா என்று கேட்கிறான். நெக்ஸ்ட் லைஃபை பத்தி அவன் கேட்டான். ஆனா இயேசுநாதர் சொல்றாரு, நெக்ஸ்ட் லைஃப் இல்ல, பிரசன்ட் லைஃப்லயே யூ மஸ்ட் பி born againன்றார். அதுக்கு தான் என்ன சொல்றாரு, நீ அம்மா வயிற்றுல கர்ப்பத்துக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ ரெண்டாவது பிறப்பை பத்தி நான் உங்ககிட்ட பேசல. என்ன சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும்ன்றார். இந்த இடத்துல அம்மா அவனுடைய கர்ப்ப பைக்குள்ள போல. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றார். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், அதாவது he who born of flesh is flesh. அப்போ நெக்ஸ்ட் லைஃப், அதாவது கர்ம விதிப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த பிறவி என்பது தாயின் கர்ப்பத்தில் மறுபடியும் பிறக்கிறத அவங்க போதிக்கிறாங்க. ஆனா இயேசுநாதர் சொல்றாரு, நீ மறுபடியும் தாயின் கர்ப்பத்துக்கு போறது கிடையாது. அதனால ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். அதாவது நியூ பர்த் அல்லது born again அப்படின்னு புதிய ஏற்பாடு போதிக்கிற தத்துவம்
இப்பொழுது இருக்கிற இந்த உடலிலே, இந்த ஆன்மாவிலேயே மறுபடியும் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறப்பது. இதை தான் புதிய ஏற்பாடு போதிக்குது. இந்த கர்ம கொள்கை என்ன போதிக்குதுன்னா, இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு மறுபடியும் தாயின் கர்ப்பத்தில் நீ எங்கேயோ ஒரு ஊரில் பிறகு போற, அப்போ உன்னை இந்த கர்மம் ஆட்டி படைக்கும், உன் கழுத்தை நெரிக்கும், உன்னை அவமானப்பட செய்யும், நீ அரக்கனாக அரக்கி ஆயிடுவ, புல்லு பூண்டா போடுவ அப்படின்னு அவன் சொல்றான். பயமுறுத்தி சொல்றான். இதை சொல்றவன் யாருன்னு நீ பார்த்தீங்கன்னா, எல்லாம் அனுபவிக்கிறவன், வெள்ளையா பிறந்தவன், எனக்கே எல்லா அதிகாரம் என்று சொல்றவன், சாதியை தூக்கி நிறுத்துறவன் தான் கர்ம கொள்கையை போதிக்கிறான். இதை தெரியாம இந்த சமுதாயம், அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, இந்த டெஃபினிஷனை அவன் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா there is no next life, there is only one life. In this one life you need to be changed, converted by the spirit and the water. அதுதான் ஞானஸ்தான கொள்கை என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் பாருங்க, இயேசுநாதர் சொன்ன அந்த கருத்தை அப்போஸ்தலர்கள் எப்படி சொல்றாங்கன்னு 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று. இது பிரசன்ட் லைஃப்ல நீ ஒரு நியூ கேரக்டர், நியூ லைஃபுக்கு வர. பழைய துன்மார்க்கமான வாழ்க்கை, அடிமைதான வாழ்க்கை, ஏழ்மைதான வாழ்க்கை மாறி கடவுள் அருளாலே சுகமுள்ள வாழ்க்கை, தூய்மை உள்ள வாழ்க்கை, தேவையானவைகளை பெற்றுக்கொள்ளும் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இதை இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா நீங்க கேட்கணும்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பிரசன்ட் லைஃப்ல பாவத்தின் கீழே, அக்கிரமத்தின் கீழே செத்த மனிதனை போல நாம் வாழ்ந்தோம். ஆனால் பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது விசுவாசத்தினாலே கிறிஸ்துவுடனே நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அந்த காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, ஞானஸ்தானத்துக்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம்? 2ஆம் வசனம் பாருங்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். இப்போ இந்த கர்ம கொள்கையை நம்புறவங்க மத்தியில் தான் நாமளும் வாழறோம். அப்போ நம்ம அவங்களோடு வாழும்போது அவங்களுடைய கருத்துகள் நம்ம மனதுக்குள்ள வந்துடுது. என்ன வந்துடுது? நான் தீண்டப்படாதவன், நான் ஏழை, எனக்கு பேய் பிடித்திருக்கிறது, எனக்கு படிப்பு ஏறாது, நான் இப்படி தான் இருக்கணும், கடவுள் என்ன இப்படி தான் வச்சிருக்காரு, என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவம் என் மேலே இருக்கு அப்படின்ற ஒரு நினைவுக்குள்ள இந்த மதங்கள் இவர்களுக்கு போதிக்கிறது. ஆமா. ஆனா 3வது வசனம் பாருங்கள், எபேசியர் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும், எவர்களுக்குள்ளே? இந்த கர்ம விதி கொள்கைகளை நம்புகிறவர்களுக்குள்ளே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். இப்படிப்பட்ட கோபாக்கினை உள்ள ஒரு வாழ்க்கை செய்த மனிதனை இயேசு சந்தித்து அவர் தமது மரணத்தின் வழியாக உன்னை மாற்றுகிறார். born again ஒன்று, நெக்ஸ்ட் லைஃப் என்றது ஒன்று, வெவ்வேறான விஷயம் அது. அதாவது நிகழ்கால வாழ்க்கையில திருந்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேற, செத்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்க்கையில அனுபவிக்கிற கஷ்டங்கள் வேற. ஆகவே கர்ம விதி என்பது மதத்தால் போதிக்கப்பட்டாலும் அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படி கர்ம விதியை ஆட்சி செய்கிறதுன்னு சொன்னா இந்த தேசத்துல பாதி பேரு பிச்சை எடுக்க வேண்டி இருக்கும். ஆனா கர்ம விதியை நீக்கி கொண்டு அப்படி இல்லை என்ற நினைவில் வந்ததனால்தான் இன்றைக்கு இந்த சமுதாயம் இத்தனை மாற்றங்களை அடைந்திருக்கிறது. இது ஒரு மடமை போதனை. ஐயா, அப்படி நீங்க சொல்றத பார்த்தா
கர்மவினை இல்லைன்ற ஒரு கூற்று இருந்தாலும் மறுபிறப்பு அல்லது அடுத்த வாழ்க்கை ஒரே முறை தான் மனுஷன் பிறக்கிறானா? ஆமாம், பைபிள் படி பார்த்தீங்கன்னா ஆதியாகமும் 1ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் ஆவியிலும் உருவாக்கப்பட்ட மனிதன் ஒரே ஒரு முறை தான் மரிக்கிறான். சரீரத்தில் ஒரே ஒரு முறை தான் மரிக்கிறான். ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்து மரித்தான். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனம் பாருங்கள். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அதாவது இட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் ஆல் men ஒன்ஸ் டு டை அண்ட் raised ஃபார் ஜட்ஜ்மெண்ட். ஒரு முறை மரிப்பதும் நியாய தீர்ப்புக்கு நிற்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இதுதாங்க புதிய ஏற்பாட்டு கொள்கை, இதுதான் பைபிளினுடைய கொள்கை. ஆனால் பலமுறை மரிப்பதும் பலமுறை பிறவி எடுப்பதும் உண்டு என்று இந்த கர்மவினை கொள்கை போதிக்கிறது. இதை அவங்க என்ன சொல்றாங்க, சைக்கிள் ஆஃப் பர்த்ன்றாங்க. நம்ம சைக்கிள் இருக்க அந்த சக்கரத்தை நீங்க சுத்தினீங்கன்னா சர்ன்னு சுத்திக்கிட்டே இருக்கும், லைஃப் ஸ்டைல் மாதிரி. ஆமா, அது மாதிரி கர்ம வினை கொள்கை என்ன சொல்லுதுன்னா, நீ இன்னைக்கு மனுஷனா இருக்க, அடுத்த பிறவியில நீ நல்லவனா இருந்து ஏதோ ஒரு விஷயத்துல தேர்ந்தவனா இருந்தீன்னா கடவுள் உனக்கு இரக்கம் பண்ணி உன்னை மனுஷனா வைப்பார். என்ன, ஆனா மோசமான ஆளா இருந்தா அரக்கனா பிறப்ப, அரக்கியா பிறப்ப, ஈன ஜென்மமா பிறப்ப, நாக்கு தொங்கி பிறப்ப, நோய் வந்து சாவ, புல் பூண்டா மாறுவ. இதெல்லாம் என்ன பேச்சு? இது மாடை கொடுமைப்படுத்தினா நீ மாடா பிறப்ப அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு போதனை பைபிள்ல கிடையாது. இது சாதியை முன்னால் வைத்து தீண்டாமையை வைத்து போதிக்கப்பட்ட ஒரு போதனை. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா கர்மவினை கொள்கையை நம்புகிறவர்கள் ஒரு பகுதியினர் மேலே இருப்பார்கள், ஒரு பகுதியினர் கீழே இருப்பார்கள். கேட்டா கர்மம், நீ கர்மம் செஞ்சவன், அதனால உன்னை கடவுள் இப்படி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்லல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் தேவனுடைய சாயல படைக்கப்பட்டிருக்காங்க. இரண்டாவது, எல்லா மனுஷனுக்காகவும் தேவன் தமது ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார்னு போட்டுது. இது யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். For God so loved the world and he gave his only begotten son, and whosoever believeth on him should not perish but have everlasting life. இந்த இடத்துல கர்ம கொள்கை அடிபட்டு போயிடும். God loves all. எல்லா மனுஷனையும் ஒன்றாக அவர் நேசிக்கிறார். ஒரே ஒரு முறை தான் பிறக்கிறோம். மரணத்துக்கு பிறகு மீண்டும் பிறந்து ஒரு வாழ்க்கை இல்லை நமக்கு. அப்ப பரலோகம்னு இருக்காதுன்னா ஐயா, பரலோகம் என்பது ரட்சிக்கப்பட்ட மக்கள், அதாவது ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறந்த மக்கள். அவர்கள் தூய வாழ்க்கையை ஒரு தூதர்களைப் போல பரலோகத்திலே வாழ்வார்கள். they are like an angel, they live in heaven. அப்படிதான் இருக்கு. பூமியில அவங்க வர்றதில்லை. பரலோகம்னா இங்க இல்லை. அப்போ பரலோகத்துக்கு போகிற ஆவியா தான் நம்ம இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு மனித உருவாக இந்த மாதிரி சட்டையை போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வேர்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை இல்லை. நாம் அனைவரும் கிறிஸ்தவ மத்தியில் அந்த மாதிரி எண்ணம் இருக்கு. நிறைய போர்கள் என்ன சொல்றாங்க, இங்கே எல்லாம் நமக்கு ஒண்ணும் இல்லை, அங்க தங்கத்தால் ஆன வீடே தங்கத்தால் ஆயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லப்படுகிற வார்த்தையை தவிர அப்படி ஒரு வீடு நமக்கு தேவையில்லை. பரலோக ராஜ்யம் தேவன் ஆவியா இருக்கிறார், தேவ தூதர்கள் ஆவியா இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களாகி நீங்களும் நானும் கூட ஆவியாக இருப்போமே தவிர, ஆவியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு தேவையில்லை, உடை தேவையில்லை, வீடு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அதனால இதை கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நம்மால் என்ன நினைக்கிறாரு, இந்த கர்ம கொள்கையிலிருந்து வெளியே வந்த கிறிஸ்தவர்களை பார்த்து இப்படி தான் இந்த உலகம்
ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அடுத்த உலகத்தில் கடவுள் எல்லாம் சரி பண்ணிடுவார். எங்கே சரி பண்ணுவார் அது சொல்கிறது இல்லை. மறுபடியும் பிறவி எடுத்து இந்த பூமிக்கு வந்தால் எல்லாம் நல்லதாக நடந்தால் கர்ம கொள்கையை நம்ம நம்பலாம். அப்படி இல்லையே. நான் கேட்குறேன், 100 வருஷத்துக்கு முன்னால் பட்டியல் இன குடும்பத்தில் தீண்டப்படாதவனாக பிறந்திருந்தா இன்னைய தேதி வரைக்கும் உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன? உங்கள் ஜெனரேஷன் 3 ஜெனரேஷன் மாறிடுச்சு. அப்போ 3 ஜெனரேஷன் மாறியும் கூட நீ இன்னும் தீண்டப்படாதவனா இருப்பதுக்கு யார் காரணம்? 1000 ஆண்டுகளாக 2000 ஆண்டுகளாக இந்த கர்ம கொள்கையினுடைய விளைவு தான் இது. அங்கே ஜாதி இருக்கிறது. அந்த ஜாதி வந்துரும்போது எல்லாம் ஒரு பகுதி மக்கள் எடுத்துலும், ஏழ்மையெல்லாம் இன்னொரு பகுதி மக்கள் எடுத்துலும், நிலம் புலன்கள்லாம் ஒரு இடத்துலும், வறுமை கோட்டுக்கு அந்தாண்ட இன்னொரு குடும்பமும் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறது. அதனால கர்ம கொள்கை என்பது நெக்ஸ்ட் லைஃப் அப்படின்றது கர்மாவினுடைய தியரி. ஆனால் பைபிளுடைய தியரி என்னன்னா ப்ரெசன்ட் லைஃப்ல நியூ லைஃப், அதை தான் பார்ன் அகெயின். அதனால இயேசுநாதர் தெளிவாக சொன்னாரு, தாயின் கர்ப்பத்தில் போய் மறுபடியும் பிறக்க ஒரு பிறப்பு இல்லையா, நீ ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்கணும். மாம்சத்தில் பிறக்கிறது மாம்சமாக இருக்கு, ஆவியில் பிறக்கிறது ஆவியாக இருக்குன்னார். அப்போ ஆவியில் பிறக்கிற ஒரு அனுபவம் தான் புதிய வாழ்க்கை. அதை தான் 2 கொரிந்தியர் 5:17 படித்தோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்களெல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று என்று சொல்கிறார். இந்த கர்மமும் சாபம் அப்படின்ற இன்னொரு வார்த்தை இருக்க, சாபத்துக்கும் கர்மத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது நன்மை இப்போ உங்களுக்கு புரியும், குட் அண்ட் ஈவில். இந்த ஈவில் தான் வந்து சாபம், நன்மை என்பது பிளஸ்ஸிங். அது இல்லையா? இதை வந்து நம்ம ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கிறோம். உபாகமம் 11வது அதிகாரம் 26வது வசனம், இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இது வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு அந்த 40வது ஆண்டு வந்தபோது மோசே இஸ்ரவேலுக்கு சொன்னார், இந்த இடத்துல உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் அப்படின்னு இந்த 2 வார்த்தை, பிளஸ்ஸிங் அண்ட் கர்ஸ் என்ற வார்த்தையை நாம் படிக்கிறோம். இதே வார்த்தை தான் நன்மை தீமை என்று ஆதியாகமம் 2:17 நாம் படிக்கிறோம். நன்மை தீமை என்பது 2 மரங்களாக ஆதியாகமத்தில் பேசப்பட்டிருக்கு. ஏன்னா மனிதனுக்கு வாழ்க்கையோடு தொடர்புடையது மரம். அதனால்தான் பிறந்தாலும் மரம், செத்தாலும் மரம் நம்ம குறிப்பிடுறோம். வாழ்க்கையில் மனிதன் நேரடியாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பழங்கள். அதனால உருவக மொழியில நன்மை தீமையை மரம் என்ற சொல்லுக்குள்ள ஆட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ட்ரீ வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான் இங்க. ஃப்ரூட் இஸ் த பிளெஸிங். ஆனால் எல்லா பழங்களும் மனிதனுக்கு நன்மையாக இருக்காது, சிலது வந்து சாபமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், சில பழங்கள் வந்து மனிதனுக்கு ஏற்புடையது அல்ல. அதனால் கடவுள் வந்து ஆதாம் ஏவாளுக்கு சொல்லும்போது நன்மை தீமை, நன்மையை அறியத்தக்க விருட்சம், தீமையை அறியத்தக்க விருட்சம் என்று இதை தான் பேசுகிறார். இங்கே மோசே வந்து இஸ்ரவேலுக்கு ரொம்ப அழகாக அதை உடைச்சி சொல்கிறாரு, உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிற, நீங்கள் தெரிஞ்சுங்க, நீங்கள் புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்கிறார். சங்கீதம் 109 இதை பாருங்க, 17வது வசனம், சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்திலே தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெய் போலவும் பாயும். இந்த வசனத்தில் என்ன சொல்றாரு? ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கடவுள் மனிதன் முன்னால் வைத்தார். நன்மை அறியும் மரத்தையும் தீமை அறியும் மரத்தையும் கடவுள் வைத்தார். இந்த 2ல் நீ எதை தெரிந்து கொள்வ அப்படின்றதையும் கேட்டு, நீ மீறுதலை சாபத்தை விரும்பினால் உனக்கு மரணம் உண்டாகும் என்பதையும் சொன்னார். இது ஆதியாகமத்தில் நாம் படிக்கிறோம். Day you eat the fruit of the evil,
யூ ஷால் ஷூர்லி டைன்னு சொன்னார். இங்கே பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? நன்மையை தேவன் மனிதன் முன்னால் வச்சிருக்கும் போது மனுஷன் என்ன செய்யறானா, சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் போகும். சரி, இந்த சாபத்தை விரும்பின ஆள் இருக்கார் பாருங்க, அவர் இந்த 4 பேருக்கு தெரியணுன்றதுக்காக இந்த கோட்டை போட்டு வெளியே வர்றார். பாருங்க, என்ன இது மேலே எழுதியிருக்கார் எல்லா பக்கமும், மை நேம் இஸ் கர்ட்ஸ். எப்படி இருக்கும் அந்த மாதிரி எழுதியிருந்தா? கஷ்டமாக இருக்கும், வேதனையான ஒரு விஷயம். அது மாதிரி சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான். சாபம் நமக்கு தேவையில்லாது, ஆபத்தானது. சாபத்தை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்கிறார்கள் மக்கள், அங்கியாக உடுத்தி கொள்கிறார்கள். இந்த சாபம் வந்த பிறகுதான் நமக்கு நோய்கள் வருகிறது, அது நம்முடைய எலும்புகளில் பாய்கிறது. இன்னைக்கு நாம் பார்க்கிற 4000 விதமான நோய்கள், பயங்கரமான நோய்கள் எங்கே இருந்து வந்தது? ஒன்று அது நாம் தொட்டதுனாலோ அல்லது பிறர் இட்ட அந்த நோய் கிருமிகளாலோ நமக்கு வருகிறது. சாபம் வந்த பிறகுதான் மனிதனுக்கு வியாதியே வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து 40 ஆண்டு காலம் வனாந்திரத்தில் நடந்த போது அவர்களுக்கு எந்த மருத்துவ செலவும் இல்லை, எந்த மருத்துவரும் இல்லை, எந்த மருந்தும் இல்லை. கடவுளே அவர்களை குணமாக்கும் யெகோவா ராஃபா, நான் உன் பரிகாரியாகிய தேவன் என்று சொன்னார். God himself is the physician for his people. அது மட்டும் இல்லை, இஸ்ரவேலர்களை குறித்து படிக்கும்போது அவர்களில் ஒருவனும் பலவீனமாக இருந்ததில்லை. வியாதி மட்டும் வரல, அவங்களுக்கு வீக்னஸே இல்லைன்றார். அப்போ பாவம் அதனுடைய விளைவு தான் நமக்கு சாபம். அப்போ அந்த சாபம் என்பது நிகழ்காலத்தில் நம்முடைய உடல் மீது நாமே ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம். அந்த சாபத்தை முறித்து விடுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் மனிதனாக வந்தார், நம்முடைய சாபத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களில் 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள். புருஷன் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தை காட்டுகிறது. அவர்களுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தாங்க, ஏறக்குறைய 20 லட்சம் மக்கள். ஆனால் பஸ்கா கொண்டாடின அந்த நாளில், யாத்திரையாகும் 12வது அதிகாரத்தில், வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 6 லட்சம் ஆட்டுக்குட்டிகள் கழுத்து முறிக்கப்பட்டது. The necks were broken to remove the curse. அவர்கள் மீது இருந்த சாபத்தை நீக்குவதற்காக. ஆனால் இன்றைக்கு நமக்கு அந்த ஆட்டுக்குட்டி தேவையில்லை. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியினுடைய கழுத்து எலும்பு சிலுவையில் உனக்காக முறிக்கப்பட்டது. அவர் தமது ஜீவனை கொடுத்தார். அதனால சாபம் நீங்கி விடுகிறது. சாபம் வேற, கர்மம் வேற. இதை நீங்கள் சரியா புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் கிறிஸ்தவராக வாழ்ந்து பயனே இல்லை. ஐயா, அப்படியானால் கர்மம் இல்லவே இல்லை, அது நல்லா ஆதாரப்பூர்வமாக தெரியுதுங்க. சாபம் இன்று இருக்கா, தொடருதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சாபம் இருக்கிறது. சாபம் தொடருதான்னு கேட்டால் அது உங்கள் வாழ்க்கையில் மட்டும்தான் தொடரும், உங்கள் குழந்தையினுடைய வாழ்க்கையில் அது தொடராது. நீங்கள் ஒரு சபிக்கப்பட்டவர் பாவத்தினால, உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் அந்த சாபத்தை தொடர்கிறாள்னா இல்லை. போன வாரத்திலே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணேன். அப்பா திராட்சை காயை கடித்தால் பிள்ளையினுடைய வாய் பிடிக்காது. கண்டிப்பாக பாவம் செய்கிற ஆத்மாவை சாகும். தகப்பனுடைய ஆத்மா எப்படியோ பிள்ளையினுடைய ஆத்மாவும் அப்படியே. ஆக தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. இதெல்லாம் நீங்கள் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் 4வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். He who commits sin, his soul shall be die. அப்பா பாவம் செய்தால் அவர் ஆத்மா சாகும், பிள்ளையின் ஆத்மா சாகாது. அப்படி பிள்ளையின் ஆத்மா சாகுதுன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா, எல்லா மனிதர்களுமே பாவம் செய்தனால எல்லா பிள்ளைகளுமே அழிவுக்குரியலாகத்தானே இருப்பாங்க. ஆதாமண்ட போய் நிற்கணுமே, அப்படி இல்லையே. ஐயா, இன்றைய என்பிசி செய்தி மடலில் கர்மம் என்பது ஒரு பொய்யான ஒரு போதனை, அது மனிதனை இழிவுபடுத்துகிற செயல், தீண்டாமையையும் மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற
வர்ணாசன கொள்கையை அடிப்படையாக வைத்தது என்பதை ஆதாரப்பூர்வமாக எடுத்து சொன்னீங்க. சாபத்தினுடைய விளைவும் சொல்லிட்டீங்க. சாபத்திலிருந்து எப்படி ஒரு மனிதன் மீண்டு வெளியே வர வேண்டும் என்கின்ற ரட்சிப்பையும் சொன்னீங்க ஐயா. என்ன நேயர்களே, இன்றைய என்பிசி செய்தி மடல் விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255000882. செல்போன் 93855000